ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் நர்மதாவை பிளாக்மெயில் பண்ண வந்த அந்த காலேஜில் கூட படித்த பையனை போட்டு ரூம்குள்ளே போட்டு மிரட்டுறாரு விஜய். ஏய், உண்மையை சொல்லு, நர்மதா உன் கூட சுத்தினாளா? உன்னை லவ் பண்ணாளா? என்ன நினச்சிக்கிட்டு நீ இங்கே பிளாக்மெயில் பண்ண வந்திருக்க? எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் பொண்ணை பற்றி நீ எங்ககிட்ட சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவனா, சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது ஏதோ ஆம்பளை இல்லாத வீடுன்னு வந்துட்டேன். நர்மதா சொல்லியிருக்கா எங்கள் வீட்டில் எந்த ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளை இருக்கிற வீடுன்னு, அதனால தான் சார் நான் இது மாதிரி வந்தேன். ஆனால் இது ஏஐ ஃபோட்டோ தான் சார், நான் ஏஐ ஃபோட்டோ தான் சார் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நர்மதா ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அவள் என் கூட திடீர்னு பேசலைன்னவோ, அவள் பேச வைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணா, அவள் பேசுவான்னு சொல்லிட்டு தான் சார் நான் இது மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே பாரு, இல்லைன்னா உன்னை நான் தொலைச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக வீட்டில் என்ன நடந்தது உண்மையை சொல்லிட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டுறாரு. உடனே அந்த பையனும் வந்து, அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நர்மதா எனக்கு ஃப்ரெண்டு தான், மற்றபடி ஊரை சுற்றினதோ லவ் பண்ணதோ எதுவுமே இல்லை. நாங்கள் நர்மதா என்கிட்ட பேசலைன்னதோ நான் இது மாதிரி ஒரு பழியை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் நர்மதா இருக்கிற பக்கம் திசையே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாருங்க. ஓடிட்ட பிறகு உடனே நர்மதா அழுகுறாங்க பயங்கரமாக. என்னை வந்து அவன் சொன்னதை வச்சு எல்லாருமே என்னை சந்தேகப்பட்டீங்களே அப்படின்ட்டு. உடனே காவேரியே சொல்கிறாங்க, சரி நர்மதா, நீ வருத்தப்படாத, இப்போ எதுக்குடி நீ அழுதுட்ருக்க? அவன் தான் உன் திசை பக்கமே வரமாட்டேன்னுட்டான்ல, சரி இனிமேலாவது நீ கரெக்டாக இருமா, யார் என்னன்னு தெரிஞ்சு பேசுமா, தெரிஞ்ச பிறகு அவங்கக்கிட்ட நட்டு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே காவேரியோடைய அம்மா சொல்கிறாங்க, என்னடி நீ இவளை வந்து இப்படி பேசுகிற? இனிமேல் காலேஜில் எவங்கிட்டேயும் இவ பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நர்மதாவுக்கு கோவம் வந்து, என்னம்மா நினச்சிட்ருக்க நீ? என்னை எப்போம்பாரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ சந்தேகம் பிடிச்சிட்டே இருக்க. அவன் தான் இப்படி பொய் சொல்லி தான் நான் இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணேன்னு சொன்னான்ல, அந்த உண்மை தெரிஞ்ச பிறகுமே நீ என்னையே சந்தேகப்பட்டுட்ருக்க. அது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமாம்மா? ஒரு பெத்த பொண்ணை நீ நம்ப மாட்டேன்றிய, விஜய் மாமா நம்புகிற அளவுக்கு கூட நீ என்னை நம்பலையே அப்படின்னதும் காவேரிக்கு ஷாக் ஆகுது. விஜய் மாமான்னு சொன்னதும் என்னடா இதுன்ட்டு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது பெருசாகவே தெரியல. அதனால் வந்து நீ இனிமேல் வந்து எப்போ என் பொண்ணு இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா நீ நம்புறியோ அப்போதாம்மா நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நர்மதா. அப்புறம் அவங்க சமையல் ரூமில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நர்மதா சொன்னதை அவங்க அம்மா வந்து, விஜய் மாமா நம்பினாலும் கூட நீ என்னை நம்பலையம்மான்னு சொல்லி அழுததை அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜய் வந்து, நான் கிளம்புறேன்றாரு. மாப்பிள்ளை நீங்கள் போகாதீங்க, உங்களுக்காக தான் நான் அவசரமாக சமைச்சிட்ருக்கேன், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜயும் சொல்கிறாரு, இனிமேல் நர்மதாவை வந்து நீங்கள் நம்புங்க அத்தை, நீங்கள் அவளை நம்பி இருந்தால் அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னதும் உடனே, இல்லை மாப்பிள்ளை, நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஆம்பளை இல்லாத வீடு, நான் இது மாதிரிலாம் நடக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து தான் இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறீங்க, இல்லைன்னா நான் இதை எப்படி பேஸ் பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, ஆம்பளை இல்லாத வீடுனா என்ன, பொம்பளைங்க எல்லாம் தைரியமாக இருந்து பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. உடனே வந்து நர்மதாவும் கங்காவும் பேசிக்கிறாங்க. நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கங்கா கிட்ட, அக்கா அம்மா பாருக்கா, என்னை எப்படி நான் எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சும் என்னை சந்தேகப்படுது பாருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லடி அம்மா, உன்னை சந்தேகம்லாம் படலடி, அதாவது நாங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆகிற வரையும் அம்மா கூடவே இருந்தோம், ஆனால் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தூரமாக இருக்கிற அம்மா வந்து உன்னை கூட வச்சுக்க முடியலன்ற கவலைடி வேற. அதுவும் இல்லாமல் அவங்க இருந்த மனநிலையில் இது ஏஐ ஃபோட்டோ தான் அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்க இதை பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ.
ஏதோ அம்மா தான் கோவத்தில் கத்துதுன்னா அதுக்குன்னு நீயும் பதிலுக்கு அம்மாவை பேசுவியாடி, அப்படிலாம் பேசாதன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க, அம்மாவை சமாதானப்படுத்து அப்படின்னு கங்கா சொல்கிறப்ப காவேரி சொல்கிறாங்க, எல்லாம் அம்மாவை சமாதானப்படுத்தியாச்சுன்றாங்க. என்னது காவேரி, நீயே அம்மாவை சமாதானப்படுத்திட்டியா அப்படின்னு கங்கா கேட்கும்போது காவேரி சொல்கிறாங்க, எல்லாம் அந்த விஜய் சார் தான் ரொம்ப சமாதானப்படுத்திட்டாருன்றாங்க. அதோட இந்த கதை இன்னைக்கு முடியுதுங்க. நாளைக்கு இந்த குட்டீஸுங்கெல்லாம் சேர்ந்து என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? மீண்டும் தொடர்வோம். நன்றி. பாய்.